स्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वं सच्चित्सुखं परमहंसगतिं तुरीयं यत्स्वप्नजागरसुषुप्तिमवैति नित्यं तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्घः प्रातर्भजामि मनसा वचसामगम्यं वाचो विभान्ति निखिलायदनुग्रहेण यन्नेति नेति वचनैर्निगमा अवोचुः तं देवदेवमजमच्युतमाहुरग्र्यं प्रातर्नमामि तमसः परमर्कवर्णं पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यं यस्मिन्निदं जगदशेषमशेषमूर्तौ रज्ज्वां भुजङ्गमयिव प्रतिभासितं वै रज्ज्वां भुजङ्गमयिव प्रतिभासितं वै ॐ அருணன் இந்தீரந்தீசை அணுகினன் ஈருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழநயன கடிமலர் மலரமற்றண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே கொழுங்கொடி முல்லையின் கொழுமலர் அணவி கூர்ந்தது குணதிசை மாருதம் இதுவோ எழுந்தன மலரணை பள்ளிகொள் அன்னம் ஈன்பனி நனைந்ததம் இருஞ்சிறகுதரி விழுங்கிய முதலையின் பிலம்புரை பேழ்வாய் வெள்ளையிருவதன் விடத்தினு கணுங்கி அழுங்கிய ஆனையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் துவைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஸ்ரீதத்ததேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாசாக்கியமுனிப்ரகாண்டம் அஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக
நாயகன் பதங்கள் போற்றி. ஈன்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய்மானாய் அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப சுபாவமானேன். அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய ஷரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய்த் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி. பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தமென்னும் பார்க்கடல் மொண்டு முன்னோல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. அடைந்தவர் விடயமண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வேங்கடேஷ முகுந்தனை எனையாட்கொள்ளும் கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை. தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. சந்தேகம் தெளிதல் படலம் கைவல்ய நவநீதத்தில் சந்தேகம் தெளிதல் படலம் 32வது பாடல். ஆனால் ஐயா குருவே காண்பது அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயரலவோ ஞான சுகம் தருமோ. போனாலன்றோ நன்றாம் நிட்டை பொருந்திடல் வேண்டாவோ. தானாம் நிட்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ. தெரிதரு மகனே ஆரம்பத்தொடு தீரும் விவகாரம் உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ளத் தொழிலன்றோ. துரிய பரம்பொருளானவர் வேறொரு தொழில் செய்வதுமுண்டோ. அரிய சமாதிகள் பழகுவனேல் அவன் ஆரூடனுமன்றே. தாண்டவராய சுவாமிகள் இந்த பிரம்மஞான நிஷ்டை விஷயத்தில் ஏற்படுற சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி தெளிவுபடுத்துகிறார். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விஷயம் அத்வைத ஆத்மஞான நிஷ்டையும் துவைத விவகாரமும் எப்படி சைமல்டேனியஸாக நடக்க முடியும், இதுதான் முக்கியமான விஷயம். அத்வைத பிரம்ம ஆத்ம ஞான நிஷ்டையும் துவைத தார்மிக விவகாரமும் எப்படி ஒரே நேரத்தில் நடக்க முடியும், இதுதான் கேள்வி. இதுக்கு முன்பு நிறைய சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துகிறேன். துவைத்தமும் அத்வைத்தமும் சமகால அனுபவம். துவைத்தமும் அத்வைத்தமும் சமகால அனுபவம். ஆனால் நம்ம கவனமெல்லாம் துவைத்தத்திலேயே இருக்கிறதுனால அத்வைதத்தை கவனிக்கிறது இல்லை. அதுக்கு திருஷ்டாந்தங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கோம்.
இப்போ ஸ்வர்ணமும் ஆபரணமும் சமகால தரிசனம், விஷமகால தரிசனம் கிடையாது. ஸ்வர்ணத்தை தரிசனம் பண்ணுற அதே நேரத்தில் தான் ஆபரணத்தையும் பார்த்துட்டுருக்கோம். ஆனால் ஆபரணத்தை கவனித்தா ஸ்வர்ணத்தை கவனிக்க மாட்டோம், ஸ்வர்ணத்தை கவனித்தா ஆபரணத்தை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதுதான் விஷயம். அதனால் அனுபவத்தில் பேதம் இல்லை, அதை கவனிக்கிறதுல தான் பேதம் இருக்கு. ஆக அத்வைத தரிசனம் பண்ணுற போது துவைத்தம் போயிடும்னு நினைக்கிறது தப்பான அபிப்பிராயம். அந்த நிலை வந்துடுத்துனா இந்த நிலை போயிடும்பா, அதெல்லாம் அறகுறை படிப்பு. ரெண்டு நிலையும் ஒரே நேரத்தில் தான் இருக்கு. ஆக நான்கிறதும் எனக்கு அனுபவமாக இருக்குது, இந்த உடம்பு மனசும் எனக்கு அனுபவமாக இருக்குது, உலகமும் அனுபவமாக இருக்குது. ஆக அகங்கிற விற்த்தியும் இருக்குது, இதங்கிற விற்த்தியும் சமகால அனுபவம். நம்ம கவனிக்கிறதுல தான் ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துல ஆகாசம் இருக்குது, பிரகாசம் இருக்குது. ஆகாசம் பிரகாசம் இருந்துகிட்டே இருக்குது, யார் கவனிக்கிறா? ஆகாசம் இல்லைன்னா நம்ம இந்த உட்காரவே முடியாது, இந்த இடத்துல இந்த உடம்பே இருக்காது. அப்போ ஆகாசம்னா ஸ்பேஸ், ஸ்பேஸ் அண்ட் லைட்டு இல்லாமல் விவகாரம் நடக்கிறதா என்ன? ஆனால் ஸ்பேஸ் லைட்டை யார் ஃபோக்கஸ் பண்ணுறா, கவனிக்கிறா? அது மாதிரி தான் இது. நிறைய பேர் நினச்சிக்கிறா துவைத தரிசன அபாவா மோக்ஷா. ரொம்ப தப்பு. துவைத தரிசன அபாவம் மோட்சம் இல்லை, அத்வைத தரிசனம் வித் துவைத தரிசனம் ரெண்டும் சமகாலம். அதனால் விஷம காலம் இல்லை. அந்த காலம் அது இருந்தால் இது இருக்காது. இப்போ சொப்னம் இருக்கிற போது ஜாகிரத் இல்லை, ஜாகிரத் இருக்கிற போது சொப்னம் இல்லைங்கிற மாதிரி கிடையாது. ஜாகிரத அவஸ்தை இருக்கிற போது சொப்னாவஸ்தை கிடையாது, சொப்னாவஸ்தை இருக்கிற போது ஜாகிரத அவஸ்தை கிடையாது. அது மாதிரி சுஷுப்தி அவஸ்தை இருக்கிற போது சொப்ன ஜாகிரத அவஸ்தை இல்லை. அது மாதிரி அத்வைத சித்தாந்தத்தை படிச்சுட்டா நமக்கு அத்வைத அவஸ்தை வந்துடும், துவைத அவஸ்தை போயிடும்னு நினைக்கிறது தப்பு. அதனால தான் இந்த சந்தேகங்கள்லாம் வருது. அது எப்படி எல்லா ஆக்டிவிட்டீஸோடு இருந்துட்டு அத்வைத ஞான நிஷ்டையில் எப்படி இருக்க முடியுங்கிறாரு. அது மாத்திரமில்லை, இது புரிஞ்சால் தான் தெரியும். இதை பற்றி வித்யாரண்ய சுவாமிகள் நிறைய சொல்கிறார் பஞ்சதசியில். துவைத்த தரிசன அபாவந்தான் மோட்சம்னு சொன்னால் மரக்கட்டையெல்லாம் மோட்சத்தில் தான் இருக்குங்கிறார். ஸ்தம்பத்துக்கு கூட மோட்சம் கிடைச்சுடுமே அப்படிங்கிறார். அது மாதிரி துவைத்த தரிசனம் எல்லாருக்கும் என்னென்னா இந்த உலகம் தெரியாமல் போயிடும், அந்த அனுபவம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு எஃபர்ட் எடுக்கணும். அத்வைத சித்தாந்தத்துக்கு இது ரொம்ப விரோதம். ஏன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் பர்மனெண்ட் கிடையாது. அனுபவம் வரும்னா அனுபவம் போயிடும். அனுபவத்தை விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறது தான் அத்வைத சித்தாந்தம். நமக்கு அனுபவம் எப்பவும் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவும் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனாலிசிஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, நம்ம அனுபவிச்சுருக்கிற இந்த அனுபவம், இந்த இந்த இண்டிவிஜுவாலிட்டியோட ரியாலிட்டி என்ன, இந்த எக்ஸ்பீரியன்ஸோட ரியாலிட்டி என்ன, அதானே விசாரம் பண்ணுறோம். முழுக்க உபனிஷத்து சாஸ்திரங்கள்லாம் எதை விசாரம் பண்ணுறது? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால் இது இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில், இந்த ஸ்ருதி ஞானம்னு கேட்டிருக்கோம். இப்போ சங்கீதத்தில் ஸ்ருதின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஊர்லெலாம் அது எவ்வளோ தூரம் ஸ்ருதி சேர்க்குறான்னு நமக்கு தெரியும். வடநாட்டிலெலாம் அவன் கச்சேரிக்கு முன்னாலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த ஸ்ருதியிலே முங்குறான். அப்போ அந்த பின்னால் ஸ்ருதி வச்சுட்டு அது திரும்ப திரும்ப அந்த ஸ்ருதிக்கு அந்த தொண்டையை சரி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மிருதங்கம், அந்த வயலின், கஞ்சிரா, கடம் எதாக இருந்தாலும் சரி அந்த ஒரே ஸ்ருதியில் இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த ஸ்ருதி ஞானமே தெரிய மாட்டேங்கிறது. அது ஸ்ருதி ஞானத்தை எப்படி லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைப்பேள்? ஸ்ருதி ஞானம் அதில் என்ன டோன் டஃப்ங்கிறாது, டோன் டஃப் அப்படிங்கிறார். ஸ்ருதி ஞானம் சரியாக இல்லைன்னா, ஸ்ருதி என்னன்னு தெரியலன்னா, ஏன் என்னோடய ஸ்ருதிக்கு சொல்கிறா அப்படின்னா,
அவன் ஒரு ஸ்ருதியில் சொல்கிறான், இல்லாட்டி அவன் ஸ்ருதிக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணால் அவன் இன்னும் ஸ்ருதியை மாற்றிவிடுறான். சரி பரவாயில்ல, நம்ம ஸ்ருதிக்கு தான் சரி வரல, எல்லாம் விட அப்படி தான் நடந்துட்டுருக்கு, ஒன்று யாரோ ஒத்து போகணும். அது மாதிரி இந்த ஸ்ருதியை அட்ஜஸ்ட் பண்ணினா அந்த ஸ்ருதினா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வேதம் படிக்கிறதுலேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்துலேயும் இந்த ஸ்ருதி ஞானம் சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த எதுக்கு சொல்கிறோம்னா, ஸ்ருதி ஞானம் எப்படியோ அப்படித்தான் இந்த ஞானம் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறார். அது ஒருத்தன் நமக்கு ஞானம் இருக்குது இல்லைங்கிறது எப்படின்னா அது நமக்கு தான் தெரியும். ஆத்ம பிரத்யக்ஷம்னா பரப்பிரத்யக்ஷம். அடிக்கடி ஆச்சாரியர் சொல்கிறார், இதெல்லாம் ஆத்ம பிரத்யக்ஷம், எனக்கு தெரியும், நான் எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கிளியராக இருக்கேங்கிறது எனக்கு தானே தெரியும், இன்னொருத்தனுக்கு எப்படி தெரியும்? அதனால தான் இந்த சந்தேகம் வந்துட்டே இருக்குது நிறைய பேருக்கு. அறகுறையாக படித்ததுனால, பூர்ணமாக சம்பிரதாயமாக கிரமமாக வாசிக்காதனால எல்லாரும் அத்வைத அனுபூதி அத்வைத அனுபவம் அப்படி சொல்லி 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 அதை எக்ஸ்பீரியன்ஸாகவே சொல்லிவிட்டா. அப்போ அந்த மாதிரி தான் கேள்வியும் வருது. அத்வைத அனுபவத்தில் இருந்துட்டு துவைத விவகாரம் எப்படி பண்ண முடியும்? அத்வைத அனுபவம் அத்வைத ஞானமாக அனுபவமாங்கிறதே சந்தேகம் ஆயிடுச்சு. அத்வைத அனுபவத்தில் இருந்து துவைத அனுபவத்தை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதனால் அத்வைத அனுபவம் வந்துவிட்டால் துவைத அனுபவம் போயிடும். லைக் ஜாகிரத அவஸ்தை போய் சொப்னாவஸ்தை மாதிரின்னா அப்படி கிடையாதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறார் தாண்டவராய சுவாமிகள். சிஷ்யன் கேட்குற மாதிரியும் அவர் பதில் சொல்கிற மாதிரியும் சொல்கிறார். நானா விவகாரம் துயரலவோ ஞான சுகம் தருமோ அப்படின்னா பாசிபிள். விவகாரம் பண்ணுறதும் முடியும், அந்த ஞான சுகத்தையும் அனுபவிக்கவும் முடியும். அது இருந்தால் தான் விவகாரம் பண்ணிட்டு ஒன்று என்ன, ரெண்டு விதமான விவகாரம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது. அது அவன் மெச்சூரிட்டியை பொறுத்தது. எனக்கு காரியம் பண்ணாலும் எனக்கு பாதிக்காதுன்னு சொன்னால் பண்ணலாம், இல்லை இல்லை எனக்கு காரியம் பண்ணால் அஃபெக்ட் ஆகுதுன்னா பண்ணாத, குறைச்சிக்கோ. அது நீ தான் பண்ணணும், நீ தான் முடிவு எடுக்கணும். அது யாரும் மற்றவா சொல்ல முடியாது. சுவாமிஜி நான் பண்ணலாமா பரவாயில்ல எங்கிட்ட கேட்கக்கூடாது. சில பேர் வந்து கேட்பான், நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு. அது நானாக முடிவெடுக்கிறது. நீ என்ன நினைக்கிற, கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு? அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குன்னா அது நீ தான் தீர்த்துக்கணும். இல்லை ஆற்றுல எல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா, இப்போ உனக்கு இஷ்டம் இல்லைங்கிறது ஆற்றுல சொல்லு, இல்லை அவளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோ. சுவாமிஜி நான் உங்கள்கிட்ட ஒரு டெசிஷன் முடிவு எடுக்கிறதுக்காக கேட்டேன், அது நான் எடுக்க முடியாது. அப்புறம் உனக்கு எதாவது ஆச்சுன்னா நானா பொறுப்பு, நீங்கள் சொல்லி தான் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்பா? அது மாதிரி சுவாமி நான் ஞானத்தில் இருக்கேனா இல்லையா சொல்லுங்க அப்படின்னா சில பேர் வந்து கேட்பேன். அது உனக்கு தான்ப்பா தெரியும். உனக்கு தெளிவாக தெரிஞ்சால் நீ ஏன் என்கிட்ட கேட்குற? அது உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம். சுவாமிஜி என் வயிறு சரியாக இருக்கா இல்லையா பார்த்து சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? அது உனக்கு தான் பிரத்யட்சம். உன் வயிறு சரியாக இருக்கா இல்லையா, உன் தலை சரியாக இருக்கா இல்லையா, மூளை வேலை சரியா இல்லையா உனக்கு தான். சிலதை வச்சு நாங்கள் கெஸ் பண்ணுவோம், ஆனால் எல்லாம் கரெக்டாக சொல்லிட முடியாது. அது மாதிரி தான் இந்த விஷயமும். ஆத்ம ஜானம்ங்கிறது அப்படித்தான். எப்படி காரியமெல்லாம் பண்ணிண்டு, அதுக்கு தான் நேற்றுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னேன், விவேகி சர்வதா முக்தா. விவேகி எப்பவும் முக்தனாக இருக்கான் ஞானத்தினால. குர்வத்தோ நாஸ்தி கர்த்திருத்தா. வேலை பண்ணுறான், நல்லாவே வேலை பண்ணுறான், கர்த்திருவம் இல்லை. எப்படின்னா ஒட்டிக்காமல் இருக்கிற ஞானம் இருக்குது. அலேபவாதம் ஆசிரித்திய, லேபம்னா ஒட்டிக்கிறது, அலேபம்னா ஒட்டாமல் இருக்கிறது. அலேபவாதம் ஆசிரித்திய ஸ்ரீகிருஷ்ண ஜனகோ யதா. கிருஷ்ணரும் ஜனகரும் எப்படி இருந்தார்களோ அப்படி. அதனால் முடியும். இல்லை கிருஷ்ணர் ஜனகர் மாதிரி என்னால் முடியாதுன்னா பேசாமல் இரு. எல்லாத்துக்கும் சாஸ்திரத்தில் அவகாசம் இருக்குது. இல்லை எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணால் எனக்கு ரொம்ப மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா, பட் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நீ மைண்டாகவே இருக்கேன்னு அர்த்தம். பாடம் என்னது? மனசு நான் இல்லைங்கிறது தானே பாடம். சொல்லலாம், ஆனால் அவ்வளோ தூரம் நான் அசோசியேட்டடாக இருக்கேனே அப்படின்னா, அதனால் அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியலையே அப்படின்னா, அப்போ நீ விட்டுடு, குறைச்சிக்கோ. நீ பண்ணித்தான் ஆகணும்னு நாங்கள் சொல்ல போகிறதில்ல. பண்ணுறதுனால ஞானம் போயிடுறதுன்னு நினைக்கிறது தான் தப்பு.
கர்மாவை குறைக்கிறதுனாலேயோ கர்மாவை கூட்டுறதுனாலேயோ ஞானத்தோட பலம் கூடுறது குறையிறதுலாம் சொல்ல முடியாது. அதனால தான் இங்கே அதை சொல்கிறார். ஆனால் ஐயா குருவே, காண்பது அசத்தியம் ஆனாலும் நானா விவகாரம் துயரலவோ ஞான சுகம் தருமோ, சமாதி பண்ண வேண்டாமா அப்படிங்கிறான். போனாலன்றோ நன்றாம், கர்மாவெல்லாம் விட்டாத்தானே நல்லது. விவகாரம் நீங்கினாலோ விவகாரம் போனாலோ நல்லது. தானாம் நிஷ்டை புரிந்தால், தானாம்னா என்ன, தன்மயம் ஆகணும், நான் எம்மயம் ஆகணும். ததா திருஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம்னார் பதஞ்சலி. நீ சித்தவருத்தியை நிரோதம் பண்ணால் நீயா இருப்பேன்னார். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாத்திரம் இல்லை, நான் நானாக இருக்கேங்கிறது கூட தெரியாது சமாதியில். தூக்கத்தில் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியறதா? முழிச்சத்துக்கு பிறகு நான் ஒரு நல்ல ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுன்னு சொல்லிக்கலாம் சமாதியை பற்றி. ஆனால் முழிச்சாலே மோட்சம் இல்லைங்கிறார் அவர். நீ அப்படியே அதுலேயே போயிடணும். எழுந்து பண்ணி பழகி ஒரு நாளைக்கு எழுந்திருக்காத நிலைக்கு நீ போயிடணும். அது வந்துடும். அப்படியே அதுலேயே நீ உட்காந்துருக்கலாம். அப்புறம் என்ன பண்ண, எந்திரிக்க மாட்டான், வருஷக்கணக்காக எந்திரிக்கல, மாதக்கணக்காக எந்திரிக்கலன்னா. இப்போ நிறைய வாட்ஸ்அப்லாம் வருது. 200 வருஷமாக ஒரு புத்திஸ்ட் மாங்க் தியானத்திலே இருக்கார், உடம்பு லைவாக இருக்குங்கிறார், உயிரோடு இருக்குங்கிறார். 200 வருஷமாக அப்படியே தியானத்திலே இருக்கார். அப்படியே இந்த மம்மி பொம்மை மாதிரி இருக்கு, தியானத்திலே உட்காந்துருக்கார். உடம்புல உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குங்கிறார், லைஃப் இருக்குது. எந்திரிக்கலை, சாப்பிடலை, ஒன்றும் பண்ணலை. ஒரு சில பேர் என்ன சொல்கிறா, ஒரு 21 நாளைக்கு மேலே நிர்விகல்ப சமாதியில் ஒருத்தன் இருக்க மாட்டான், செத்து போயிடுவாங்கிறா. அது இல்லைங்கிறது ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. நிறைய இப்போ அப்பப்போ அங்கங்கெல்லாம் பார்க்குறோம், யோகிகள்லாம் அங்கங்கே மலைகள்லாம் தியானம் பண்ணுறவாளெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதை மோட்ச சாதனமாக ஏதேன யோகா பிரத்யுக்தான்னு பிரம்மசூத்திரத்தில் இது ஒரு டாப்பிக்காகவே இருக்குது. யோகத்தினுடைய மோட்சத்தை நம்ம ஒத்துக்க முடியாது அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் பாஷ்யக்காரர் சித்தாந்தம் பண்ணியிருக்கார். ஆக நானா விவகாரம் துயரலவோ போனாலன்றோ, தானாம் நிஷ்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ. அதாவது இந்த நிஷ்டை பண்ணினான்னு சொன்னால், நிஷ்டை பண்ணணும்னா இது என்ன சொன்ன, கிருத்தகிருத்தியத்துவம் இப்படி ஒரு நிஷ்டை பண்ணினா தான் நீ தியானம் பண்ணித்தான் ஆகணும். இதுக்கு பேர் கர்த்தவிய புத்தி. நீ நிச்சயமாக தியானம் பண்ணித்தான் ஆகணும். நான் அவனே நினச்சிக்கிறான், நான் தியானம் பண்ணினாத்தான் எனக்கு நிஷ்டை வரும், மோட்சம் கிடைக்கும். அப்படிங்கிற போது நான் அதை பண்ணணுங்கிற போது செய்ய வேண்டியதுன்னு ஒன்று இருக்கே. எனக்கு மனசில் என்ன இருக்குது, இதுதான் வியாக்கியானக்காரர் சொல்கிறார். செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. எனக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன்கிற தன்மை எனக்கு வராது. கிருத்தகிருத்தியத்துவத்தை நான் ஃபீல் பண்ண முடியாது. இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் எனக்கு ஏங்கின்னு இருக்கா இல்லையா, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது சுவாமியில், நீங்கள்லாம் உங்கள் லெவல் வேறு எங்கள் லெவல் வேறுங்கிறா. என்ன லெவலோ, புத்தி இருந்தால் ஒன்றும் கஷ்டமே இல்லை. அறிவன் சுவாமிஜி வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் இட் செல்ஃப் எனஃப்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படி தான் சொல்கிறோம் அப்படின்னு. போரா சுவாமி, ஏன் எனக்கு என்னமோ அப்படி தோன்றுறது. உனக்கு தோன்றதெல்லாம் சொல்ல முடியுமா? சாஸ்திரத்துக்கு தான் நான் பேசின்னு இருக்கேன், சொல்லியிருப்பா. இருந்தாலும் ஏன்னா இவனுக்கு இந்த மனசோட சேர்ந்துருக்கான். இந்த விசாரம் பண்ணி அந்த விவேகம் வேண்டாமோ? மனசுக்கும் எனக்கு இருக்கிற சம்பந்தத்தை பற்றி நான் விசாரம் பண்ணி இந்த ஞானத்தோடு இருக்க வேண்டாமோ? அது என்ன சொன்னாலும் இந்த வாக்கியத்தில் இது குரு தான் சொல்கிறார். இது இது அனுபவம் இல்லை, அனுபவத்தை விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிற விஷயம்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட அந்த குருவோட வாக்கியத்தில் ஸ்ரத்த வர மாட்டேங்கிறது. ஏன்னா இது எக்ஸாம்பிள் இவ்வளோ சொல்கிறோம், ஸ்வர்ண திருஷ்டாந்தம், ஆபரண திருஷ்டாந்தம் சொல்கிறோம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அத்தியாசத்தை விழுந்து அத்தியாசத்தை ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கார். எல்லாம் நாமரூபம் கர்மாக்கள்னா அத்தியாசம், அதிஷ்டானம் புரியறது. ஆத்மா தான் அதிஷ்டானம். பாடம் நடத்துகிற போதே புரியாமையாக இருக்குது. அப்போ அதிஷ்டானமும் புரியறது, அத்தியாசமும் புரியறது.
மித்யா சொல்லணும்னா சத்தியம் இல்லாமல் எப்படி மித்தியை சொல்ல முடியும்? சத்தியமும் அனுபவம், மித்தியும் அனுபவம். சத்திய மித்யா அனுபவம் சமகால அனுபவம், விஷமகாலம் இல்லை. அப்படி இருக்கிற போது இது சத்தியம் இது மித்யான்னு புரிஞ்சதுக்கு அப்புறமும் இல்லை எனக்கு இந்த சத்தியம் மித்யா புரிஞ்சுடுத்து, பட் சத்திய மித்யா எக்ஸ்பீரியன்ஸ் வரலன்னா, நீ சத்தியமித்யா எக்ஸ்பீரியன்ஸை தான் அனலைஸ் பண்ணி சத்தியமித்யா ஞானம் வந்திருக்கே தவிர சத்தியமித்யா அனுபவம் ஏற்கனவே இருக்கே. இருக்கிறத தானே படித்து புரிஞ்சுன்னு இருக்கோம். இது விசாரம் பண்ணுறதுக்கு முன்னால் அனுபவத்தை தான்ப்பா விசாரம் பண்ணுறோம். விசாரித்து ஒரு அனுபவம் வேண்டாம், ஞானந்தான் வேணும். அந்த ஞானத்தை வேணா நீ அனுபவம் சொல்லிக்கோ, தப்பு இல்லை. ஞானத்தை நம்ம அனுபவம்னு சொல்கிறது தப்பு இல்லை. எனக்கு இந்த ஞானம் இப்போ தான் வந்தது அப்படின்னா, ஞானம் முன்னால் இல்லை, இப்போ எனக்கு அந்த ஞானம் வந்திருக்கு, பரவாயில்ல. அனுபவம் எப்போ இருக்குது? ஞானம் இப்போ தான் வந்திருக்கு. அனுபவம் எப்போ இருக்குது? ஞானம் இப்போ வந்ததுக்கு அப்புறமும் நான் அனுபவத்துக்கு எஃபர்ட் எடுத்தேன்னா நான் தப்பாக படிக்கிறேன்னு அர்த்தம், தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கேன்னு அர்த்தம். நிஷ்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் என்பது எப்படியோ அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்கிறார். நேற்றுக்கே படிச்சுட்டோம். தெரிதரு மகனே, தெரிதரு மகனே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானபுத்திரா. எப்போவுமே குரு ஞான பிதா, சிஷ்யன் ஞான புத்திரன் அல்ல. இந்த சரீரத்தை பெத்தெடுக்கிற அப்பா மாம்ச பிண்ட பிதா. இந்த சரீரம் மாம்ச பிண்டம். இந்த மாம்ச சரீரத்துக்கு அன்னமயத்துக்கு பிதா இருக்கார், அவரும் அன்னமயமாக இருக்கார். அது மாதிரி நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுனால, ஞானத்தை கொடுக்குற ஆச்சாரியன் ஞான பிதா. அது மாம்ச சரீரம் இல்லை, அவர்கிட்ட இருக்கிற ஞானம். எனக்கு ஞான புத்திரன் குருக்கிட்ட போய், ஞான பிதாவாகிய குருக்கிட்ட போய் நான் பாடம் படித்து புரிஞ்சினோடனே நான் ஞான புத்திரன் ஆகிடுறேன். தெரிதரு மகனே அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய உண்மையை நன்கு தெரிந்து வைத்திருக்கின்ற மகனே, தெரிதரும் மகனே, அதுக்கு தான் அர்த்தம். தெரிதரும், தன் உண்மை தெரிந்திருக்கும் மைந்தா. நீ இத்தனை நாளாக தொடர்ந்து எங்கிட்ட சாஸ்திரத்தை எல்லாம் படித்து உனக்கு நீ யாருங்கிற உண்மை புரிஞ்சிருக்கு. உனக்கும் எனக்கும் உள்ள உண்மையான உறவு என்னன்னா அபேத சம்பந்தம். இந்த சரீர திருஷ்டி அந்தఃகரண திருஷ்டியில் தான் உனக்கும் எனக்கும் பேதம் இருக்கே தவிர, அந்த அர்த்தத்தில் சொல்ற தனது உண்மை ஆத்ம ஞான புத்திரான்னு அர்த்தம். ஆத்ம ஞானத்தை உடைய மைந்தனே, ஞான புத்திரனே. ஆரம்பத்தோடு தீரும் விவகாரம். விவகாரமெல்லாம் பிராரப்தம் முடிகிற போது தான் முடியும். பிராரப்த கர்மணாம் போகாதேவ க்ஷயா. ஆகையினால பிராரப்தம், ஆரம்பம்னா இந்த இடத்துல பிராரப்தம்னு அர்த்தம். இந்த சரீரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்க ஒரு கர்மா. அதனால் இந்த கர்மா முடிகிற வரைக்கும் இந்த சரீரம் இருந்து தான் ஆகும். அதுக்கிடையில் நம்ம ஞானத்தை சம்பாதிச்சுடுறோம். அதுதான் நமக்கு வேணும். இந்த சரீரம் பிராரப்தம் முடியறதுக்குள்ள ஞானத்தை அடைஞ்சுடணும். காலன் வருமுன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழுமுன்னே குற்றாலத்தானையே கூறுனர் பட்டினத்தார். அது பக்தி மார்க்கத்தில். அதே மாதிரி தான் இங்கேயும் புரிஞ்சுக்கணும். இந்த சரீரம் போகிறதுக்குள்ள என்னோட ஸ்வரூபத்தை நான் புரிஞ்சுடணும். இந்த பிரம்ம ஞானத்தை நான் அடைஞ்சுடணும். ஆஹா, அது வரைக்கும் அதுக்குள்ள அப்போ தான் அது தீரும். ஆரம்பத்தோடு விவகாரம் தீரும். விவகாரம் தீரும். அப்போ தான் அது வரைக்கும் விவகாரம் இருக்குங்கிறார். விவகாரம் கூட்டலாம் குறையலாம். நீ வேணால் சமாதி பண்ணினா தியானத்துக்கு மாத்திரம் டைம் கொடுக்குறேன், நான் காலம்பரை எழுந்திருக்கிறேன், ஸ்நானம் பண்ணுறேன், ஏதோ கொஞ்சம் நான் ஏதோ பழமோ ஏதோ சாப்பிட்டுக்கிறேன், தியானத்தில் உட்காந்துடுறேன். விவிக்த சேவி லக்வாஷி யதவாக்காய மானசா தியான யோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாஸ்ருதா அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்சிய நிர்மமசாந்தா பிரம்மபூயாய கல்பத்தே. அதில் நான் ரொம்ப சிம்பிளாக லைஃப்பை வச்சுக்கிறேன். யாரும் எனக்கு கூட ஆட்கள் கிடையாது. நான் எங்கேயோ காட்டுக்குள்ளே போயிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்னை பக்குவப்படுத்தினுட்டேன், உடம்பை கட்டுப்படுத்தினுட்டேன். நான் தியானம் பண்ணுறேன். தியானம் பண்ணணும், பண்ணினாத்தான் எனக்கு நல்லதுங்கிற எண்ணத்தோடு நான் போகிறேன். இந்த மனசை வச்சுட்டு இந்த உலகத்தில் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வச்சுட்டு விவகாரம் பண்ணினா எனக்கு ஐ ஆம் ஸோ டிஸ்டர்ப்டுங்கிறோம். அந்த டிஸ்டர்பன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன். அது குவைட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
அது 100% குவைட்டாக இருக்க முடியுமா? சாயங்காலம் வகுப்பில் வரப்போகிறது. ரஜஸ் தமஷ்சாபிபூய சத்வம் பவதி பாரத, ரஜஸ் சத்வம் தமஷ்சைவ தமஸ் சத்வம் ரஜஸ்ததா. அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. நான் மைண்டுக்கு ரொம்ப ரியாலிட்டி கொடுத்துட்டுருக்கேன். மைண்டோட ஃப்ளக்சுவேஷன்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது. நல்லதாக இருக்கப்படாதான் நான் யோசிக்கிறேன், நல்லாவே இருக்க மாட்டேங்கிறது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் விட்டுடுறேன். ஏதாவது ரிலேஷன்ஷிப்பு விவகாரம் இதெல்லாம் இருந்தால் தானே மைண்டுக்கு டிஸ்டர்பன்ஸ், எல்லாத்தையும் குறைச்சுன்னு விடுறேன். அது உன் இஷ்டம். ஆனால் ஒன்று, அது பண்ணினாத்தான் எனக்குங்கிற போது தான் ப்ராப்ளம்ங்கிறார் அவர். நீ சமாதி பண்ணுறன்னா பண்ணிக்கோ, ஆனால் சமாதி பண்ணித்தான் ஆகணுங்கிற எண்ணத்தோட பண்ணினியானா நீ சம்சாரி. சமாதி சும்மா எனக்கு நான் என்னவோ எத்தனையோ விவகாரம் பண்ணுறேன், அதில் சமாதி ஆல்சோ. ஆனால் சமாதி பண்ணித்தான் ஆகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் கர்மா பண்ணித்தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, கர்மாவை விட்டுத்தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, சமாதி பண்ணித்தான் எனக்கு ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏதோ சும்மா இந்த சரீரம் இருக்குது, அது வாசனைக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது. இத்தனை வருஷமாக அதுக்கு என்ன ஹேபிட்டோ அதுபடி அது நடந்துட்டுருக்கு. அது நான் இத்தனை வருஷமாக அதை தர்மமாக பழக்கிவிட்டேன். சதிருஷம் பிரகிருத்தேர் ஞானவானப்பி, ஞானியும் கூட வாசனையை நல்ல சத்வாசனையாக மாற்றினுட்டான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அது இருந்துட்டு போகிறது. ஆனால் நான் அதை எதையுமே பண்ணணும்னு வில்ஃபுல்லாக நான் பண்ணலை. ஏதோ எனக்கு அந்த வாசனை இருக்குது, நான் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இது பண்ணினாத்தான் நான் எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு லீலைன்னு சொல்லிட்டேன், நேற்றுக்கு ஸ்போர்ட்டுன்னே சொல்லிவிட்டேன். இது ஒரு விளையாட்டு. எனக்கு இது வரைக்கும் என்ன வாசனையில் நான் எந்த பழக்கத்தில் வந்திருக்கேனோ, நான் வைதிகனாக இருந்தால் வைதிகனாகவே கர்மாக்களை பண்ணிட்டு இருக்க போகிறேன், லௌகிகனாக இருந்தால் லௌகிக கர்மாக்களை பண்ணிட்டு இருக்க போகிறேன். ஆனால் அதே சமயம் அகம் அகர்த்திரு பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற ஞானம் ஆழமான மனசில் எனக்கு பலமாக இருக்குது. நான் எதையுமே செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் என்னாச்சு, உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழிலன்றோ. தியான விவகாரமும் உள்ள தொழில் தானே, வெளியில் பண்ணக்கூடிய விவகாரம். ஆகையினால பிரம்மானந்தத்தை அடையிறதுக்கான சமாதி, அதாவது அதுலேயும் அந்தரங்க சாதனம் பகிரங்க சாதனம்னு இருக்குது. தியானம் பண்ணணும்னா யம நியமாதிகள்னால் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம், இது 5 பகிரங்க சாதனம். தாரணா தியானம் சமாதி எல்லாம் அந்தரங்க சாதனம். அதை தான் அவர் சொல்கிறார், உரிய தியானமும் விவகாரங்களும் பகிரங்க சாதனமும் அந்தரங்க சாதனமும் உள்ள தொழிலன்றோ. அது மனசோட சம்பந்தப்பட்டது தானே. தியானம் பண்ணுற போது மனசுக்கு முக்கியத்துவம். மானசம் கர்ம, ஒன்று காய்கம் கர்ம, இல்லாட்டி வாச்சிக்கம் கர்ம, இல்லாட்டி மானசம் கர்ம. எல்லாம் கர்மா தான். நிதித்தியாசனத்தையும் மானசம் கர்மங்கிறார். துரிய பரம்பொருள் ஆனவர், தன்னை பிரம்மமாக உணர்ந்து கொண்டவர். துரிய அப்படின்னா 4வதாக சொல்லப்படுற விஸ்வ தைஜச பிராஜ்ஞன். ஆக இந்த பிரதமாவஸ்தா, த்விதீயாவஸ்தா, திருத்தீயாவஸ்தா, துரியாவஸ்தா. துரியன்னா இந்த இடத்துல சாட்சின்னு அர்த்தம். அதாவது சதுர்த்தம் மன்யந்தேன்னு மாண்டூக்கியம் சொன்னதுனால அந்த துரியமான பிரம்மமாக தன்னை துரிய பரம்பொருள் ஆனவர் வேறொரு தொழில் செய்வதும் உண்டோ. வேறொரு தொழில் செய்வதும் உண்டோன்னா வேறு ஏதாவது ஒரு தொழில், அதாவது சமாதியாக இருக்கட்டும், இல்லாட்டி பாராயணமாக இருக்கட்டும், இல்லாட்டி பேசுகிறதாக இருக்கட்டும், இல்லாட்டி காய்கமாக செய்யக்கூடிய பூஜைகளாக லௌகிக வைதிக கர்மங்களாக இருக்கட்டும், லௌகிக கர்மங்களாக இருக்கட்டும், செய்யணும்னு செய்ய மாட்டான். அந்த அர்த்தம் அது ரொம்ப முக்கியம். கர்த்தவிய புத்தியோட பண்ண மாட்டான். இதை செஞ்சாதான் எனக்கு வாழ்க்கையில் நிறைவுங்கிற எண்ணத்தோடு செய்ய மாட்டான். ஏற்கனவே நிறைவாக இருக்கான். அகம் பூர்ணோஸ்மிங்கிறவன் பூர்ணத்துவம் இருக்கிற இடத்துல காமம் கிடையாது. எங்கே காமம் இல்லையோ அங்கே கர்மா கிடையாது. அதான் விதி. அவனுக்கு தன்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான், அகம் பூர்ணோஸ்மிங்கிறது தெளிவாக புரிஞ்சு கொடுத்தோம். சர்வம் பூர்ணம். ஆனாலும் இந்த சரீரத்துக்கு ஒரு வாசனை இருக்குது, அது பாட்டு கர்மா பண்ணிட்டு இருக்கு. அது ஏற்கனவே இந்த ஞானத்தை அடையிறதுக்கு முன்னால் ஈஸ்வர பக்தி, தர்மானுஷ்டானம், சத் சங்கம், சாஸ்திர விசாரம் இதெல்லாம் பண்ணி பண்ணி பழகியிருக்கு இந்த சரீரம். ஆகையினால அந்த வாசனைப்படி அது நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அவன் ஜீவன் முக்தன்னு சாஸ்திர திருஷ்டியில் விவகாரிக்கப்படுறான்.
மகான்கள் பெரியோர்கள்லாம் அவனை ஜீவன் முக்தன்னு சொல்லுகிறார். அவன் தன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜீவன் முக்தன் விதேக முக்தன்கிற புத்தியே அவனுக்கு கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த இண்டிவிஜுவாலிட்டியே தன்னுணர்வே ஒரு கல்பனை. ஐ ஹாவ் இண்டிவிஜுவாலிட்டி, ஐ எம் நாட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற புத்தியோடு இருக்கிறவனுக்கு கர்த்தவிய புத்தி எங்கே இருக்கும்? அதை தான் சொல்கிறார். துரிய பரம்பொருளானவர் வேறொரு தொழில் செய்வதும் உண்டோ? கர்த்தவிய புத்தியோட கர்மா பண்ணுவானான்னு நம்ம சேர்த்துக்கணும். கர்த்தவிய புத்தியோட கர்மா பண்ணுவானா? மாட்டான். நான் சமாதி, நான் தியானம் பண்ணித்தான் ஆகணும், நான் பூஜை பண்ணித்தான் ஆகணும், நான் ஜபம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற கர்த்தவிய புத்தியோட பண்ண மாட்டான். இட் இஸ் மை டியூட்டி, ஐ மஸ்ட் டூ. நான் அதை பண்ணலேன்னு சொன்னால் இதெல்லாம் ப்ராப்ளம் வந்துடும். அது இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற போது அது சொல்லுவோம். ஒரு ஹெட்டாக இருக்கிறோம் ஸ்தாபனம்னு சொன்னால் அது உண்மைதான். ஆனால் உள்ளூரை அப்பவும் கர்த்தவிய புத்தி இருந்ததுன்னு சொன்னால் அஜ்ஞானி தான், ஞான பலம் வல்லேன்னு அர்த்தம். கர்த்தவிய புத்தி இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறார். அரிய சமாதிகள் பழகுவனேர். அரிய சமாதிகள், அதாவது இந்த சமாதி அபியாசம் ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு பொறுமையாக உட்காந்து தியானம் பண்ணுறதுங்கிறது அதுக்கு நிறைய மனசுக்கு பக்குவம் வேணும். தனியாக இருக்கிறதுக்கு பக்குவம் வேணும். முதல்ல இந்த செல்ஃபோனை சந்நியாசம் பண்ணுறதுக்கே ட்ரமெண்டஸ் மெச்சூரிட்டி வேண்டியிருக்கு இப்போ. அரிய சமாதிகள், அந்த அரிய, அதனால் வள்ளுவர் சொன்னார், இது செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அது நீத்தார் பெருமை சன்னியாசியை பற்றி தான் சொல்லியிருக்கு. இந்திரிய நிகிரகம் பண்ணுறதும் புலனடக்கம் பழகிறதும் தியானம் பண்ணுறதும் பெரிய காரியம். பரபரப்பாக காரியம் பண்ணுறது ஒன்றும் பெருசு இல்லை, அமைதியாக தியானம் பண்ணுறது உயர்ந்தது. ஆகல இது அரிதுங்கிறது, அரிதுன்னா ரொம்ப ரேர். எல்லாராலையும் தியானத்துலாம் மனசு போகாது. எப்போ பார்த்தாலும் உலகத்தை பற்றியே தெரிஞ்சுக்கணும். சில பேருக்குலாம் ஆசிரமத்துக்கு ஏன் வரலன்னு கேட்டால் அங்கே நியூஸ் பேப்பர் படிக்கூடாதுங்கிறேள் அப்படின்பா மிந்தி. இப்போ ஒன்றும் எல்லாமே உள்ளே வந்துடுத்து. இந்த ஃபோன் மூலமாக சமஸ்த லோகம் உள்ளே வந்துடுத்து. ஒரு காலத்தில் ஆசிரமத்துக்குள்ளே டிவி கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் எப்படி சுவாமி வாழ்கிறதுன்னு என்னமோ மகா கர்த்தவியம். இந்த ஜென்மாவில் எதை செய்யணுமோ அதை செய்கிறத விட்டு அதுக்கே நேரம் போகாது. பகவான் அதுக்காக தான் சரீரத்தையே கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் லோகம் தெரியணுமோ இல்லையோ அப்படின்னு. இப்போ லோகம் தெரிஞ்சு இப்போ என்ன ஆகிடுது? லோகத்தை எதாவது ஒன்றால் பண்ண முடியறதா? நம்மளையே ஒன்றும் பண்ணிக்க முடியல. ஏதோ தெரிஞ்சுக்கணும், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனாலும் அது தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம், தெரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் நம்மளை மற்ற ஒருத்தரும் நினைக்க, அவன்னா நம்மளை கூடவா வரப்போகிறான், நம்ம மற்றவள்லாம் என்ன நினைப்பா அப்புறம் நம்மளை, இது கூடவா உனக்கு தெரியல? இன்றைக்கி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு உலகத்தில், அதெல்லாம் கூடவா தெரியாமல் நீ இருக்கே? எத்தனையோ நடந்துட்டுருக்கு உலகத்தில், இதெல்லாம் தெரியலன்னா அப்படி நான் சொசைட்டி என்னை அக்செப்ட் பண்ணிக்க. அந்த சொசைட்டி அவங்க கூட வரப்போகிறது பின்னால் செத்து போன பிறகு. சொசைட்டிக்கு நீ என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இந்த விஷயம்லாம் தெரியலைன்னா, சொசைட்டி உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா அந்த சொசைட்டி உனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லும். ஆனால் மெட்டீரியலிஸ்ட்டுக்காக இருக்கிறவா சுவாமிஜி சொல்லுவார், அவர் லெவல் வேறு, நம்ம அதெல்லாம் விடப்படாது. அப்போ நீ அதுலேயே இரு, சம்சாரத்துலேயே இருக்கும். இந்த பன்றிக்குட்டிக்கு சொல்லுவாள், இந்த தேவேந்திரனோ மகாவிஷ்ணுவோ ஏதோ ஒரு கதை சொல்லுவாள். அவன் பன்றியாக பிறந்ததுக்கு பிறகு இந்த பன்றி ஃபேமிலி அவனுக்கு பிடிச்சி போயிட்டான். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து நீ பழைய தேவலோகத்துக்கு அப்பா இந்திராணி காத்துன்ட்ருக்கா. இந்திராணி மாத்திரம் இல்லை, நிறைய பேர்லாம் அங்கே காத்துன்னு இருக்கா, நீ இப்படி பன்றியோட சுற்றின்னு இருக்கிய அப்படின்ன உடனே இது ரொம்ப சௌக்கியமாக இருக்குது அதை விடங்கிறான் அவன். எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாமே. அது ஒரு ஜோக் சொல்கிறா பாருங்க. ஏதோ இந்த பிளான்ஜெட்டில் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டார், ஒய்ஃப் லீவ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கா. அப்போ இந்த ஆவி பேசுகிற உலகத்தில் கூப்பிட்டா ஹஸ்பண்ட் வந்துட்டான். இது எல்லோரும் உங்களுக்கு தெரியும். அந்த உலகம் வந்தவுடனே எங்கே இருக்க பீட்டர்னா, நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன்னா, அது இங்கே இருக்கிறத விடவா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, ஆமாம் இதை விட ரொம்ப சௌகரியமாக இருக்குங்கிறான். அவ்வளவு நல்லாவா இருக்குது சொர்க்கம் அப்படிங்கிறான்.
இங்கே நான் என்ன மிஸ் பண்ணுறியா இல்லையா, நாம் மிஸ் பண்ணுறதா, அதை விட இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறான். இவரை கடைசியில் வந்து அவ்வளோ நல்லாவா இருக்குது சொர்க்கம், இல்லை இல்லை நரகத்தில் இருக்கேங்கிறான். அப்போ வீடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜோக்கு புரிஞ்சா சரி. அதனால் இந்த ஜனங்கள் யாரும் நம்ம கூட யாரும் வரப்போகிறதில்ல, தனியாக வந்திருக்கோம், தனியாக போக போகிறோம். இதுக்கு இடையில் நமக்கு ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஏற்பட்டுருக்கு. அதனால் கர்த்தவிய புத்தி எழுது வரைக்கும்ங்கிறத பார்த்துட்டு அதோட பண்ணிட்டு இந்த வழிக்கு போகணும். எதுக்கு சொல்கிற, அரிய சமாதின்னு சொல்கிறதுனால இந்த வார்த்தையை சொல்ல வந்தேன். இவர் என்ன சொல்கிறார் இங்கே, அரிய சமாதிகள் பழகுவனேல், அது கர்த்தவிய புத்தியோட, அது ஒரு வார்த்தை போட்டுக்கணும், கர்த்தவிய புத்தியோட சமாதி பண்ணுவானே ஆனால் அவன் ஆரூடனும் அன்று. ஆரூடன்னா இந்த இடத்துல கிருத்தகிருத்தியன் கிடையாது. கர்த்தவிய புத்தியோட சமாதி அபியாசம் பண்ணினானே ஆனால் அவன் கிருத்தகிருத்தியன் கிடையாது அப்படிங்கிறார். கர்த்தவிய புத்தி இல்லாமல் சும்மா ஏதோ பொழுது போகிறதுக்கு அப்படின்னா, இது உடம்பு இருக்குது என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு இந்த உடம்புக்கு இந்த தியானம் பண்ணுறது ஒரு சுலபமான விஷயம், அது தியானம் பண்ணுறேன் அப்படி பண்ணுறான். கர்த்தவிய புத்தியோடு பண்ணினா அவன் கிருத்தகிருத்தியன் கிடையாது. அவன் மோட்சத்துக்கு முமுக்ஷு, அவன் முக்தன் கிடையாது. ஆனால் கர்த்தவிய புத்தி இல்லாமல் என்ன காரியம் பண்ணினாலும் அவனை முக்தன்னு சொல்கிறோம். ஏன்னா சாஸ்திரம்தான் கர்த்தவிய புத்தியை உண்டு பண்ணுறது. சத்தியம் வத தர்மஞ்சர ராஜா ராஜசூயேன யஜேத சோமேன யஜேத பிராமணா சோமேன யஜேத. அப்போ சாஸ்திரம்தான் இது கர்த்தவிய புத்தி பண்ணுறது. நீ இந்த வேலையை செய்யணும், நீ இந்த வேலையை செய்யக்கூடாது. அந்த சாஸ்திரத்தோட இன்ஜங்ஷனுங்கிறா இல்லையா, அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு இத்தனை வருஷமாக பண்ணிவிட்டான். இப்போ அவனுக்கு அது சுதந்திரம் கிடைச்சி போயிடுது. அதனால தான் இவர் பாடினார் சதாசிவ பிரம்மேந்திராள், சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம், கிம் வச்சனீயம் கிம் அவச்சனீயம், கிம் படனீயம் கிம் அபடனீயம், கிம் கர்த்தவியம் கிம் அகர்த்தவியம். சாஸ்திர விதி நிஷேதம் ஞானியை ஒன்றும் பண்ணாது. அதனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுங்கோ, ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அதனால் அதர்மம் பண்ணுவான்னு அர்த்தம் கிடையாது. அவன் அதர்மமும் பண்ண மாட்டான், தர்மமும் பண்ண மாட்டான். ஒருவேளை தர்மம் பண்ணினா அது அவனோட வாசனை, அதர்மத்தை சொல்ல மாட்டான். ஏன்னா இந்த ஞானத்துக்கே தர்மாச்சரணம் இருந்தால் தான் இதுக்கு மதிப்பு. தர்மாச்சரணம் இல்லாத ஞானத்தை நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஆனால் அதே சமயம் தர்மாச்சரணமும் கர்த்தவிய புத்தியோடு பண்ணுறது கிடையாது. அதுதான் இங்கே விஷயம். ஆக இப்படி சொல்லி, ஆக ஆரூட முக்தனுக்கு ஸ்ரவணமரண நிதித்தியாசனம் கூட, ஸ்ரவணமரண நிதித்தியாசனம் கூட கர்த்தவியம் கிடையாது. அதனால என்னென்னா அது வேற சும்மா இருக்கான், அதனால என்னவோ பண்ணிட்டு இருக்கான், அவ்வளோதான். கர்த்தவிய புத்தியோடு பண்ணுறதில்லை. அது இல்லை, சாஸ்திரம் சொல்லியிருக்கு திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா எல்லாம் தவ்யத் பிரத்யேகம் போட்டிருக்கு. அதை கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் பண்ணணும்னு நினச்சின்னு பண்ணலை. அதனுடைய பிரயோஜனம் கிடைச்சதுக்கப்புறம் சாஸ்திரத்தோட ஆர்டருக்கெல்லாம் அது வேதத்துக்கு கட்டளை இடுறதுக்கு வேதத்துக்கு உரிமை கிடையாது. ஏன்னா இவன் வேதத்தை கடந்துட்டான், வேதத்தினுடைய கட்டளைகளை கடந்து விட்டான். ஆனால் உலகத்தில் சொசைட்டியோடு இருக்கிற போது வேதத்தோட கட்டளைகளை கடைப்பிடிக்கிற மாதிரி விவகாரம் பண்ணுவான். அது சொல்கிறார் இல்லையா பகவான் 4வது அத்தியாயத்தில் சொல்கிறார், கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசா யஜ்ஞாயாச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலீயத்தே பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இதெல்லாம் எதை குறிக்கிறது? கர்மா பண்ணுறான், கர்மா பண்ணுற ஞானியை குறிக்கிறது. இல்லாட்டி ஞானிக்கு பிரம்மமே கர்மங்கிறத குறிக்கிறது. கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய ஞானியை குறிக்கிறதாகவும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அதே சமயம் சந்நியாசிக்கு கர்மமே பிரம்மம், சந்நியாசிக்கு ஞானிக்கு பிரம்மனே கர்மம், கிரகஸ்த ஞானிக்கு கர்மமே பிரம்மம். புரியுறதா? கிரகஸ்த ஞானிக்கு கர்மமே பிரம்மம். கர்மமே பிரம்மம்னா தப்பா இல்லை, அவனுக்கு ஞானம் இருக்குது. அதாவது அந்த
பிரம்ம கர்மாவுடைய விவேகமெல்லாம் அவனுக்கு இருக்குது. ஞானி, ரெண்டு பேரும் ஞானி. கிரகஸ்த ஞானிக்கு தர்மானுஷ்டானமே பிரம்மஸ்வரூபம். ஞானிக்கு, சந்நியாசியாக இருக்கிற ஞானிக்கு பிரம்ம ஞானமே தர்மானுஷ்டானம். அந்த அர்த்தத்தில் இருக்குது. அர்ப்பணம் பிரம்ம, ஹவிஹி பிரம்ம, அக்னிஹி பிரம்ம, ஹோதா பிரம்ம, அதிகரணம் பிரம்ம, பலம் பிரம்ம. கர்மாவில் இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் பிரம்மஸ்வரூபமாக இருக்கு. ஆக அப்போ அவன் இல்லைன்னா ஆரூடன்கிற பதத்துக்கு இங்கே என்ன போட்டுக்கணும் நீங்கள்? அவன் கிருதகிருத்தியன் அல்ல. கிருதகிருத்தியன்னா செய்யும் செய்கை செய்து முடித்தவன். இந்த வாழ்க்கையில் ஆன்மீக முன்னேற்றத்துக்கான செயல்களையும் செய்து முடித்தவன். இனிமே ஒன்றும் செய்ய வேண்டியது கிடையாது. அதுக்கப்புறம் சரீரம் கண்டினியூ பண்ணுறது. அந்த சரீரத்தில் அவனுக்கு என்ன வாசனை, அந்த சரீரத்துக்கு மனசுக்கு என்ன ஒரு கர்ம வாசனை இருக்கோ அந்த வாசனைப்படி அவன் பண்ணுறான். அதனால தான் ஞானி பண்ணுற புண்ணிய கர்மாவோட பலன்லாம் ஞானி நமஸ்காரம் பண்ணுறவனுக்கு போயிடுறது. ஆனால் அவனுக்கு அது பிரயோஜனம் இல்லை. அவனோட பிராரப்தத்தில் இருக்கிற புண்ணியந்தான் அவனுக்கு வேலை செய்யும், பிராரப்தத்தில் இருக்கிற பாபமும் வேலை செய்யும். ஆனால் அவன் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற கிஞ்ச ஞானினாம் ஞானி 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 தேககிருத்தம் சர்வம் கர்ம ஆகாமி கர்ம அப்படின்னு சொல்லியிருக்கு. தத்துவபோதத்தில் பார்த்துருக்கோம். ஞான அனந்தரம் ஞானி தேககிருத்தம் சர்வம் கர்ம ஆகாமி இத்யுச்யதே. கிஞ்ச ஆகாமி கர்மணாம் ஞானினஹ சம்பந்தः நாஸ்தி. நளினி தலகத ஜலவத் ஞானினாம் சம்பந்தோ நாஸ்தி. கிஞ்ச ஞானினம் ஏ ஸ்துவந்தி பஜந்தி அர்ச்சயந்தி தான் பிரதி ஞானிகிருதம் சர்வம் ஆகாமி புண்ணியம் கச்சதி. ஏ ஞானினம் துஷந்தி நிந்தந்தி தான் பிரதி ஞானிகிருதம் சர்வம் ஆகாமி பாபம் கச்சதி. அதனால் ஞானி அப்புறம் கர்மா பண்ணினான்னா அவனோட புண்ணிய பாபமே அவனுக்கே போகாது. அதனால தான் ஞானியை நமஸ்காரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் ஞானி பண்ணுற புண்ணியங்கள்லாம் போய் சேர்ந்துடும். அதனால தான் சாஸ்திரம் சொல்லுகிறது, சாதுனாம் தரிசனம் புண்ணியம் தீர்த்த பூதாஹி சாதவா காலேன பலத்தே தீர்த்தம் சத்ய சாது சமாகமஹா. ஆக அவன் கிருதகிருத்தியன். கர்மா பண்ணினாலே கிருதகிருத்தியன் கிடையாது. ஆனால் கர்மா பண்ணுறானே அவனுக்கு மைண்டு டிஸ்டர்பாக இருக்குமான்னா அது அவனுக்கு தெரியும், உனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அவனுக்கு மனசு எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். அவன் எவ்வளோ தூரம் அதை ஓவர் கம் பண்ணுறாங்கிறது அவனுக்குத்தான் தெரியும். அது ஆத்ம பிரத்யக்ஷம்னா பரப்பிரத்யக்ஷம் என்பதை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகம், அடுத்த பாடல். உத்தம குருவே ஆரூடருமாய் ஒரு தொழில் அற்றவருள் சித்தம் அடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவதென்னென்றால் இத்தலம் மருவும் பிராரப்த பிரிவெப்படி அப்படியே முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே. உத்தம குருவே ஆரூடருமாய் ஒரு தொழில் அற்றவருள் சித்தம் அடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவதென் என்றால் இத்தலம் மருவும் பிராரப்த பிரிவெப்படி அப்படியே முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே. உத்தம குருவே, இப்போ குருவிலே உத்தம குரு மத்தியம குரு எல்லாம் இருக்குது, தெரியாது. ஆகையினால சிஷ்யங்கிட்டேருந்து எதையும் அஹேத்துக தயா சிந்து, அஹேத்துக தயா சிந்துன்னு அவ்வியாஜ கருணாமூர்த்தி இப்படிலாம் சொல்கிறோம். சிஷ்யனுக்கு யோக்கியத்தை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த சிஷ்யனுக்கு பாடம் சொல்லித்தரணும்னு குரு சொல்லி கொடுக்குறது. அவனுக்கு எப்படியும் சாஸ்திரத்தை புரிய வைக்கணும்னு நினச்சி நேற்றுக்கு படித்தோம்.
கிருஷ்ணரை பற்றி படிச்சுட்டோம். மறுபடியும் சந்தோஷமாக உற்சாகமாக உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு. அது மாதிரி உத்தம குருவே நிறைய சொல்லுகிறார்கள். சாதக குரு, போதக குரு, விஹித குரு என்றெல்லாம் பிரிக்கிறார்கள். அதை பற்றி நான் இங்கே பார்க்கலை, எல்லாம் நிறைய இருக்குது. அதாவது சிஷ்யன்கிட்டேருந்து எதையா எதிர்பார்க்கறது, அதெல்லாம் இருந்தால் எதிர்பார்க்குறது என்ன, அவங்ககிட்ட தர்மானுஷ்டானத்தை எதிர்பார்க்கணும். இந்த வித்தையை அவன் வாங்கிக்கிறதுக்குள்ளே யோக்கியத்தை இருக்கான்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தவிர அவங்ககிட்டருந்து வேறு எதுவும் அவனால் நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறது தர்மம் கிடையாது. குருவுக்கு சிஷ்யன்கிட்டருந்து எந்த விதமான லௌகிக பிரயோஜனமோ எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் அவனுக்கு அந்த ஏன்னா குரு கொடுக்கறதுக்கு நம்ம எதுவும் கொடுக்கவும் முடியாது. அதான் படிக்கிறோம் இல்லையா, ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன். மோட்சத்தையே கொடுக்குற, மோட்சத்துக்கான ஞானத்தை கொடுக்குற குருக்கு போய் நம்ம அர்த்தத்தையோ காமத்தையோ தர்மத்தையோ எதை கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. நம்ம நமஸ்காரத்தை கூட அவர் விரும்பலை, ஆனால் நமஸ்காரம் நமக்கு வேணும், நமக்கு பணி வேணும். திருவடி போற்றினேனே இப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம். ஆக குரு அஹேத்துக தயா சிந்து பந்துர் ஆனமதாம் சதாம். அதில் உத்தம குருவே இந்த அட்ஜெக்டிவ் நிறைய இருக்குது. இந்த ஆச்சார கோவையில் பார்த்தா இந்த மகா பெரியவர்களுடைய அறிவுள்ளவர்களை பற்றி அத்தனை விதமான புது புது சொற்கள், ரொம்ப நல்ல சொற்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வேத நெறியில் அப்புறம் வரும், போடலான் இருக்கேன். எப்படிலாம் அறிஞர்களை பற்றின சொற்களை பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு ஒரு பெரிய புலவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாருங்கிறத படித்து பார்த்தா தெரியும். உத்தம குருவே ஆரூடருமாய் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ஆரூடர் ஆகிட்டாங்க. ஒரு தொழில் அற்றவருள் ஆரூடருமாய்னா நல்ல ஞானம் பலம் இருக்குது. அற்றவருள் கிருத்தகிருத்தியந்தான், அவனுக்கு ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சித்தமடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவதேன், ஏன் அவங்களாம் தியானம் பண்ணுகிறார்கள் என்று கேட்டால் என்றால் இத்தலம் மருவும் இந்த பூமியில் இருக்கிற போது இத்தலம் மருவும். இத்தலம்னா இந்த சரீரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மருவும். இத்தலம் மருவும் பிராரப்த பிரிவு எப்படி? ஒருத்தருக்கும் பிரிவு இருக்குது. தத்துவ விளக்கப்படலாம் 97வது பாட்டை வெரிஃபை பண்ணுங்கிறார். அதை சொல்லி முக்தரும் பிரிவு எப்படியோ எப்படி அப்படியே இந்த பிரிவு இருக்குது. ஒருத்தருடைய பிராரப்த கர்மா ஒரு மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு ஆரோக்கியமாக இருக்கார், ஒருத்தர் ஆரோக்கியம் கம்மியாக இருக்கார். ஒருத்தருடைய பிராரப்தப்படி அவரவர்கள் இருக்கிறார்கள். பிராரப்த பிரிவு எப்படி அப்படியே. பிராரப்த பேதம் எப்படி இருக்குன்னு என்ன தெரியும்? எந்தெந்த கர்மா எப்பப்போ எப்படி ஃப்ரக்டிஃபை ஆகும் தெரியாது இந்த சரீரத்தில். அப்படியே முக்தரும் வெகுவிதம் ஆகுவர். முக்தர்களும் விவகாரம் பண்ணுறதை பார்த்தா மோட்சங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஞான பலம். ஆனால் வெளியில் இருக்கிற வேஷத்தை வச்சு, வெளியில் வச்சுருக்கிற காரியத்தை வச்சு அதை ஜட்ஜு பண்ண முடியாது. ஜட்ஜு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொருத்தரை ஜட்ஜு பண்ண வேண்டாம், நமக்கு நம்மளை புரிஞ்சுட்டா போகிறோம். நான் எனக்கு என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் போகிறோம். அதனால தான் சில பேருக்கு நம்ம சில விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு எஃபர்ட் எடுக்கிறோம். நான் அந்த அளவில் நம்ம வார்த்தை சொல்லியிருப்போம், ஒரு சொல்ல சொல்லியிருப்போம், ஆனால் அந்த சொல்லுக்கு உண்மையிலேயே அந்த அர்த்தம் இருக்காது. அது நம்ம வேறு மனசில் வச்சுன்னு சாதாரணமாக பேசியிருப்போம். ஆனால் அது சீரியஸாக எடுத்துட்டுருவாங்க அவங்க ஆப்போசிட் பார்ட்டி. அது எடுத்துட்டதுக்கு நான் அந்த மீனிங்கில் சொல்லலை, அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். எல்லாம் பேப்பரில் வர நியூஸில் அப்படி தானே. அவர் உடனே இந்த நீங்கள் இப்படி பேசினீங்களான்னு, நான் அந்த மீனிங்கில் பேசலை, இவங்க வேறு விதமாக திரிச்சு போட்டுவிட்டான் அப்படிங்கிறோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? நம்ம மனசுக்குள்ளே நாம் எவ்வளோ தூரம் தெளிவாக புரிஞ்சுன்னு இருக்கோமோ அதை இன்னொருத்தர்கிட்ட முழுக்க சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. ஆக பிராரப்த பிரிவு எப்படி அப்படி முக்தரும் வெகுவிதம் ஆகுவர். முன்னே சொன்னேனே அப்படிங்கிறார். முன்னே சொன்னேன்னா எங்கே சொன்னேன் அப்படின்னா, முன்னே நான் தத்துவ விளக்கப்படலத்தில் 97வது பாடல் பாருங்க, அது நேற்று கூட கோட் பண்ணினேன்.
97வது பாடல், 97 இல்லை 90வது பாடல். அதாவது இந்த 7 பாட்டை பாயிரத்தை கணக்கு பண்ணினா 97வது பாடல், 1007 பாட்டை கணக்கு பண்ணலைன்னா 90வது பாடல். வியாக்கியானக்காரர் 97ன்னு சொல்கிறார், அதை பார்த்து சொன்னேன். ஆனால் நம்ம புஸ்தகத்தில் இருக்கிற இந்த புஸ்தகத்தில் 90வது பாடல், பேத கர்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும், ஆதலால் விவகாரங்கள் அவரவர்க்கு ஆகும், மா தவம் செய்யினும் செய்வர் வாணிபம் செய்யினும் செய்வர். தியானம் பண்ணாலும் பண்ணுவான், பூஜை பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணுவான். நேற்றுக்கு அதுலேருந்து தான் வடிவேல் செட்டியார் கதைக்கு போயிட்டேன். தபஸ் பண்ணினாலும் பண்ணுவான், இல்லாட்டி பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணுவான், கவர்மெண்ட்டை ரூல் பண்ணாலும் பண்ணுவான். பூதலம் புறப்பர், பூதலம்னா பூமி, புறப்பர்னா ஆளுவர். பூதலம் புறப்பர் ஐயம் புகுந்துண்பார் ஜீவன் முக்தர். பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவான். பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஞானியும் பார்க்கலாம், கவர்மெண்ட் ரூல் பண்ணுற ஞானியும் பார்க்கலாம், தியானம் பண்ணுற ஞானியும் பார்க்கலாம், இல்லாட்டி வியாபாரம் பண்ணுற ஞானியும் பார்க்கலாம். ஆக விவகாரத்தை வச்சு வெளிவேஷத்தை வச்சு இதை ஜட்ஜ் பண்ண முடியாது. அது ஏன் அப்படி பண்ணுறான்? ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகும் அகர்மஸ்வரூபம் அகர்த்திரஸ்வரூபங்கிறதுக்கு அப்புறம் ஏன் பண்ணுறான்னா அது பிராரப்த கர்மா, அது தனியாக அது நடக்கிறது, லீலையாக நடக்கிறது. இந்த ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அது கொஞ்ச நேரம் சுற்றி முடிகிற மாதிரி அவனும் அந்த வாசனைக்கு தகுந்த மாதிரி கர்மா பண்ணுறான். இந்த நம்ம குயவன் பானை செய்கிறதுக்கு ஒரு சக்கரத்தை சுற்றி விட்டால் அதை எடுத்துடுவான், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சக்கரம் சுற்றின்னு இருக்கும். அது மாதிரி இந்த சரீரம் அது இருக்கிறது நல்லது. அப்படி ஞானி இருந்தால் தான் இன்னொருத்தனுக்கு அந்த ஞானத்தை புரிய வைக்க முடியும், பக்குவம் இருக்கிறவனுக்கு அதை சொல்லித்தர முடியும். ஆக இந்த விஷயத்தை அவனுக்கு புரிய வைக்கிறார். ஞானி கர்மா பண்ணுவானா? ஞானி கர்மா பண்ணலாம், தியானம் பண்ணலாம், அது ஞானியோட இஷ்டம், அவனோட வாசனைக்கு தகுந்தது. அதை வச்சுன்னு அவன் கிருதகிருத்தியன் இல்லைன்னு தீர்மானம் பண்ணக்கூடாது. அவன் கிருதகிருத்தியனாக இருப்பான். ஆனால் கர்த்தவிய புத்தியோடு பண்ணினா கிருதகிருத்தியத்துவம் வராது. அதை தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த கர்த்தவிய புத்திங்கிறது மறக்கக்கூடாது. இதை செஞ்சுதான் ஆகணும்னு நினச்சி செஞ்சான்னா அவன் அஞ்ஞானி. இல்லை நான் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடித்தாச்சு, ஏதோ சரீரத்தில் இருக்குது, இந்த பாட்டு நடந்துட்டுருக்குன்னு இருக்கான். அதை இன்னும் விளக்கி சொல்கிறார் அடுத்த பாட்டில். படித்து வைப்போம். நல்லவனே கேள் உலகுபகாரம், ஞானிகள் விவகாரம், அல்லது வேறொரு பெரும் இலை, அதனார் பிணியும் இலை, வல்ல சிருஷ்டி முதல் பல தொழிலால் வரு புண்ணிய பாவம் எல்லவருக்கும் அனுக்கிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே. நல்லவனே கேள் உலகுபகாரம், ஞானிகள் விவகாரம், அல்லது வேறொரு பெரும் இலை, அதனார் பிணியும் இலை, வல்ல சிருஷ்டி முதல் பல தொழிலால் வரு புண்ணிய பாபம் எல்லவருக்கும் அனுக்கிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே. இன்னொரு கருத்தை சொல்லி பூர்த்தி பண்ண போகிறார். ஈஸ்வர துல்லியா ஞானிங்கிறார். இறைவனுக்கு சமானம். ஈஸ்வரன்னா இந்த இடத்துல ஜகத்கர்த்தா காரணா சர்வஜா சர்வேஸ்வரா. சச்சிதானந்த பிரம்மன் இல்லை, சச்சிதானந்த பிரம்ம தத்துவத்தை சொல்லலை. எல்லாத்துக்கும் ஜகத் சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தாவாக இருக்கிற ஈஸ்வரனை பற்றி சொல்லியிருக்கு. ஆக ஈஸ்வரனும் இவர்களும் சமானம்னு சொல்கிறார். நல்லவனே கேள். நல்லவனேன்னு அர்த்தம், எப்பொழுதும் தர்ம மார்க்கத்தில் இருந்து கொண்டு சாதுக்களோட சங்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறவன் நல்லவன். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். என்னது? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த நல்லவன்கிற சப்தம்
கெட்டவன்கிற சப்தமே புரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச விஷயந்தான். நல்லவன் சொன்னால் என்ன அர்த்தம்? பெரியவங்க சொன்னபடி நல்லதை செய்கிறவன், தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் அர்த்தம். நல்லவனே கேள். கேள்னா கவனமாக நான் சொல்கிறத கேள். ஞானி கர்மா பண்ணுறதுனால அவன் கிருதகிருத்தியன் இல்லைன்னு நினச்சிக்காது. அதுதான் இங்கே விஷயம். கர்மா பண்ணினா அவனை எப்படி ஒத்துக்கிறது? கர்மா பந்தத்துக்கு ஹேத்துவாச்சே. நானா விவகாரம் துயரளவோ ஞான சுகம் தருமோ அப்படின்லாம் கேட்காது. அது அவனுடைய மெச்சூரிட்டியை பொறுத்தது, அது அவனுடைய பக்குவத்தை பொறுத்தது. அவனை போய் நீ ஜட்ஜு பண்ணாதே. நீ உனக்கு நீ நினச்சி பார்த்து, உன்னோட லெவல் அப்படி இல்லை, என்னால் வேலை பண்ண முடியலன்னா பண்ணாதே. எனக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நீ பண்ணாதே. நல்லவனே கேள். ஞானிகள் விவகாரம் உலகு உபகாரம். ஞானிகளுடைய காரியங்கள்லாம் உலகத்துக்கு க்ஷேமம். அதாவது சர்க்கரைக்கு இனிப்பு எப்படி சுவாவமாக இருக்கோ அப்படி ஞானிகளுக்கு லோகத்துக்கு க்ஷேமம் பண்ணுறது ஸ்வபாவம்னு பெரியோர்கள் சொல்லுவார்கள். அல்ல, அவர்களுக்கு அகேதுக தயா சிந்து கருணாமூர்த்தி, எல்லாம் நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம். எல்லாரும் ஆனந்தமாக இருக்கட்டும் தான் நினைக்கிறார்கள். அந்த மனசு உயர்ந்த மனசாச்சே. யாரை பார்த்தும் பொறாமை கிடையாது, யாரையும் போட்டியாக நினைக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாரும் நானேங்கிறான். மையேவ சகலம் ஜாத்தம்னு சொல்கிறான், புரிஞ்சுன்னு இருக்கான். தனக்கு அந்நியமாக யாரையுமே பார்க்கறது இல்லை. பிரேத்தமும் கூட தனக்கு அந்நியமாக கிடையாது. செத்த பணமும் எனக்கு அந்நியமாக கிடையாது. உயிரோடு இருக்கிறது எல்லாமே வஸ்துக்கள் அத்தனையும் அகமேவ இதம் சர்வம் புருஷ ஏவேதகம் சர்வம் அகம் புருஷா ஏவ. அது ஞான பலம். அதனால் ஞானிகள் விவகாரம் உலகு உபகாரம். அதனால் அவர்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அது மாதிரி நஷ்டமும் கிடையாது. நைவ தஸ்ய கிருத்தேனார்த்தா நான் கிருத்தேனேக கஷ்டனா. கீதையில் பகவான் சொன்னார், ஞானி கர்மாவை பண்ணுறதுனால அவனுக்கு பிரயோஜனமும் கிடையாது, கர்மா பண்ணாததுனால அவனுக்கு ஒன்றும் நஷ்டமும் கிடையாது, பிரத்யவாய தோஷமும் கிடையாது. இங்கே என்னென்னா பண்ணலைன்னா பிரத்யவாய தோஷம் வந்துடுமோன்னு பயந்துண்டு பண்ணுறவனாக இல்லைவன் இல்லை. அதுதான் இங்கே டாபிக். தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு, ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கு, சத்குருநாத மகாராஜிக்கு, கோமாதா கி, கங்கா மாதா கி, காவேரி மாதா கி, சனாதன தர்ம கி. ஹரி ஓம்.